friends, welcome to Garden Kingdom. நான் வேணி கணேஷ். இது தென்றல் தவழும் தென்காசி. இன்னைக்கு நம்ம கார்டன் கிங்டம்ல பார்க்க போற ரெசிபி அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் பயன்படுத்தி ஒரு அருமையான பொரியல். அவரைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த பொரியலை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்க. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதங்கினா போதும். ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கீரி சேர்த்துக்கோங்க. லேசாக வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அவரைக்காவை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பொரியலுக்கு கட் பண்ணுவோம்ல, அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2ஐயும் சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1/4 கிலோ அவரைக்காக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சரியான அளவாக இருக்கும். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். இப்போ ஒரு சின்ன டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ சரியா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்குதுன்னு சாஃப்டா. இப்போ நம்ம ஓப்பனா வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட போறோம் இந்த எண்ணெயிலேயே. ஃப்ளேம் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்கிறலாம். அவரைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த பொரியலை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால இதோட சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இதில் நீங்கள் தேங்காய் துருவல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.